இந்த மாதிரி கலந்துருக்கு, குடிநீரை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். அவர்கள் செஞ்ச தவறுகளை மூடி மறைக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அதை சாப்பிட்டதுனால உங்களுக்கு இது ஆயிடுச்சு, இது சாப்பிட்டதுனால இது வந்துருச்சு அப்படின்னு தன் மேலே இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த அந்த அமைச்சரே என்ன சொல்கிறாருன்னா, இது இல்லை அதுதான் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி கலந்துருந்ததுன்னா 400 பேருமே தானே அஃபெக்ட் ஆகிருக்கணும், ஏன் 2 பேர் கொஞ்சம் பேர் மட்டும் அஃபெக்ட் 400 பேர் சாகணும்னு சொல்லி அப்போ அரசாங்கம் எதிர்பார்க்குதா, இந்த அமைச்சர் எதிர்பார்க்குறாரா? சாவுகள் ஏன் வந்தது? முதல் 2 பேர் சாகும்போது விசச்சாராயம் இல்லைன்னு தானே கொடுத்தாங்க. அப்புறம் எப்படி அந்த 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 எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை மாற்றப்பட்டது? கள்ளக்குறிச்சியில மற்ற எல்லாருமே அத்தனை தொடர்ச்சியான சாவுகள் வரும்போது தானே இவர்களுடைய இறப்பும் கள்ளச்சாராயத்தினாலும் சொல்லப்படுது. அப்போ இவர்கள் இந்த இறப்பினுடைய விகிதம் அதிகமானால்தான் அதனுடைய உண்மையான முகத்தை வெளியில கொண்டு வருவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மிகுந்த ஒரு இது இருக்குது. ஆட்சியாளர்களுக்கு மிகுந்த ஒரு கெட்ட அவப்பெயர் உண்டா